டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போராட்டம் தொடர்பாக வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், முழு விவரம். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உறுதியளித்த முதலமைச்சர் தான் இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கமானது அனுமதிக்கப்படாது என்று தெரிவித்தார். முதலமைச்சரின் அந்த பல்வேறு சட்ட போராட்டம் மற்றும் அந்த சட்டப்பேரவையில் தாக்கல் கொண்டு வந்த தனி தீர்மானத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசு பணிந்து அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்துள்ளது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்குகளை பரிசீலனை செய்வது தொடர்பாக பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்திருந்தார். அதன்படி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 11,608 பொதுமக்கள் மீது மதுரை நகரம், தல்லாக்குளம் மற்றும் மேடூர் காவல் நிலையங்களில் பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் கீழ் 3 பிரிவுகள் பதிவு செய்யப்பட்ட 4 குற்ற வழக்குகளையும் திரும்பப் பெறுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த 11,000 மக்கள் மீது அந்த பதிவு செய்யப்பட்ட வழக்குகளையும் திரும்பப் பெறுவதாக தமிழ்நாடு அரசானது தற்போது அறிவித்துள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.